வணக்கம். நெருப்பு தமிழர். நம்ம ஊரில் அரசு வேலைன்னு சொல்லிக்கிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு திடுறாங்க. யாராவது ஒரு நபர் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு கேளுங்க. உலக நாடுகள் முழுவதும் தனியார் துறை தான் இருக்குது. சிறப்பாக செயல்படுது. அவங்கவுங்க வேலையை கூட்டுறவன் சரியாக கூட்டுவான். பஸ்ஸு சரியான நேரத்தில் போகுது. ட்ரெயின் சரியான நேரத்தில் போகுது. தனியார் துறைகளில் வேலை செய்கிறவன் சரியாக வேலை செய்கிறான். ஒரு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உடனே அதை கொடுக்குறான். உடனே உங்களுக்கான பதில் சொல்கிறான். ஊரில் சொல்கிறானா? ஊரில் ஒரு 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 வேலை செய்கிற கிளர்க்கு, ஒரு தலையாரி வேலை செய்கிறவங்க கொடுக்குற பில்டப் நீங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா? இதில் அரசு வேலைன்னு சொல்கிறீங்களே. அரசு வேலையில் இருக்கிறவனுக்கு நாட்டையே நீ தனியாராக மாற்றிட்டேன்னா அவன் பொத்திக்கிட்டு வேலை செய்வான். ஏன்னா பொத்திக்கிட்டு வேலை செய்வான், லஞ்சம் கேட்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, லஞ்சம் கேட்குறானுங்களா? ஒரு காலத்தில் லஞ்சத்தில் ஊறிக்கிட்டு இருந்தான். அவன் முகமதுன்னு இருந்தால் இஸ்மாயில்னு எடுக்கலாம், இஸ்மாயில் இருந்தால் முகமதுன்னு எடுக்கலாம், முகமதுன்னு இருந்தால் முத்துன்னு எடுக்கலாம், முத்துன்னு இருந்தால் எந்த ஒரு பேர்லையும் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. ஆகவே இங்கே அரசு வேலை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 98% பேர் அயோக்கியத்தனமான வேலை தான். எவன் வேலைக்கு போகிறான், எவன் வேலை செய்கிறான், எவனும் ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லைங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டை முழுமையாக தூய்மைப்படுத்தணும்னா மொத்தமாக எதுவுமே அரசில் இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனியார்கிட்ட அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவனும் இங்கே ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. சிங்கப்பூர்லாம் கிட்டத்தட்ட முழுவதும் எல்லாமே தனியார் தான். இப்போ தனியார்கிட்ட தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அரசே தனியார் கூட தான் இருக்குது. அதனால் ஊரை பொறுத்த வரைக்கும் தனியாரை மயமாக்குவதற்கு வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் அதிகம்தான். பாருங்கள், நடக்கத்தான் போகுது.